வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காரணமே மயில்சாமி அண்ணன் தான். கேபிஒய் யோகி பார்த்தீங்கன்னா திடீரென உருக்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சாப்பிட காரணமே மயில்சாமி அண்ணன் தான் என கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியின் யோகி உருக்கமாக தெரிவித்திருக்கிறாரு. மயில்சாமி காமெடி நடிகர் மட்டுமல்லாமல் அவர் மிமிக்ரி நன்றாக செய்வார். நடிகர் மயில்சாமி சத்தியமங்கலத்தைச் சேர்ந்தவர். தனித்துவமான உடல் மொழியில் வசன உச்சரிப்பாலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். விவேக், வடிவேல் உள்ளிட்டோருடன் இணைந்து பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார். ரஜினி, விஜய், விக்ரம், சிவகார்த்தியன் உள்ளிட்டோர் ஏராளமான நடித்திருக்கிறாங்க. சமூகம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துபவர். நிறைய விவாதங்கள் பங்கேற்று பேசியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு விருகம்பாக்கம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். 2015ஆம் ஆண்டு சென்னை பெருவெள்ளத்தின் போது ரிஸ்க் எடுக்க உதவியது மயில்சாமி மகன் தெரிய வந்தது. பெருவெள்ளத்தின் போது எங்கு பார்த்தாலும் தண்ணீர் என்பதால் மயில்சாமி குடும்பத்தினர் சொந்த ஊருக்கு சென்று விட்டாங்களாம். ஆனால் மயில்சாமி மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதால் வர மறுத்து விட்டாராம். கையில் இருந்த பணம், மனைவி, நகைகள் எல்லாமே அடகு வைத்து உதவி செய்தாராம். அவருக்கு அப்போதான் ஃபைபர் சர்ஜரி செய்யப்பட்டது. இதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என குடும்பத்தினர் எத்தனையோ சொல்லியும் மயில்சாமி கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் மயில்சாமி தம்பதிக்கு சம்பாதிக்கும் பணத்தை எல்லாமே எல்லோருக்குமே உதவி செய்த பார்த்துருக்கிறாரு. மயில்சாமியின் மனைவிக்கு ஃபோன் செய்து உங்களோட வங்கி கணக்கு என்ன கொடுங்க, பணத்தை உங்களுக்கு செலுத்துகிறோம் என்றாலாம். தான் பெற்ற பிள்ளைகளை சொத்து, வீடு, வாசு எதையுமே சேர்க்க வைக்கவில்லை. தன்னோட சொத்து எல்லாமே ஏழைகளுக்கு தான். தன்னோடு 2 மகன்கள் உழைத்து முன்பட்டாலும் கூறுவாராம். இப்படி ஊருக்கெல்லாம் உழைத்த மயில்சாமி திடீரென மாரடைப்பால் இறந்துட்டாரு. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சிவராத்திரி விழாவின் போது அவர் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். மயில்சாமி உயிருடன் இருந்தவரை அவர் ஏராளமான கண்ணீர்களை துடைத்தார். நிறைய பேருக்கு பள்ளி, கல்லூரி கட்டணங்கள் செலுத்தினார். அதே போல வீட்டு வாடகை, கல்யாண செலவுக்கு பணம் கொடுப்பது போன்றவற்றை செய்தார். புயலின் போது டெல்டா மாவட்டத்தின் போது அங்கு நிவாரண உதவிகளை மேற்கொண்டார். பசியோடு ஒருவருக்கு வயிறாறு சோறு போட்டார். இவர் செய்த பல நன்மைகள் பலருமே இறந்த பிறகுதான் வெளிச்சத்திற்கு வருகிறது. இந்த நிலையில் தான் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்ற காரணமே மயில்சாமி அண்ணன் தான் என கேபிஒய் யோகி உருக்கமாக தெரிவித்திருக்கிறாரு. இது குறித்து அவர் பேட்டி கூறும்போது, பசித்தவனுக்கு சாப்பிட மீன் கொடுக்காத அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் மயில்சாமி அண்ணன் தான் கொடுத்தாரு. 1996ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்த மயில்சாமி அண்ணனோடு மிமிக்ரி பார்த்து நானும் மிமிக்ரி செய்த ஆரம்பித்தேன். யோகி தெரிவித்தார். கேபிஒய் யோகி கவுண்டமணி போல பாடி லாங்குவேஜில் மிமிக்ரி செய்வார். இவருக்கு நிறைய ரசிகர் இருக்காங்க. அதே போல் பெண் வேடம் போட்டு ரசிகர்களை சிரிக்க வைத்தவர். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.